தமிழ்நாட்டை உலுக்கிய முக்கிய கொலைகளில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் ஒன்று. அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் இந்த கொலை வழக்கில் பாரபட்சமின்றி பல்வேறு கட்சி பிரமுகர்கள் சிக்கியிருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி அன்று பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை நடந்த முதல் நாளில் 8 பேர் சரணடைந்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் திருநின்றவூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது எனவும் உடன்பிறப்புகள் உருட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை அரசியலானது. உடன்பிறப்புகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்த பாஜக தலைமை அப்படி ஒரு ஆள் தங்கள் கட்சியில் இல்லை என்று கூறி சமாளித்தது. உடனே கொலை செய்ததாக கைதான யாராவது கட்சி சார்ந்து சிக்குகிறார்களா என்று தேடிய பாஜகவுக்கு கிடைத்தது ஒரு புகைப்படம். அது கைதான அருள் திமுக எம்எல்ஏ ஆவடி நாசர் முன் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட புகைப்படம். அது மட்டுமின்றி திமுக வழக்கறிஞர் அணியிலும் அருளுக்கு பதவி வழங்கப்பட்டிருந்தது. இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பாஜக பரபரப்பை கிளப்ப அடக்கி வாசிக்க தொடங்கியது திமுக. அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ் என்பவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போயிருக்கிறது திமுக. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாரதிய ஜனதா திமுக பிரமுகர்கள் சிக்கிக்கொள்ள அப்பாடா தப்பித்தோம் என்று இருந்த அதிமுகவுக்கு ஆப்பு வைப்பது போல் சிக்கியிருக்கிறார் மலர்கொடி. இவர் அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணைச் செயலாளர் ஆவார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் லட்சக்கணக்கில் பணப்பரிமாற்றம் செய்தது மலர்கொடிதான் என்று கூறப்படும் நிலையில் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக கூறப்படும் திமுக அருளுக்கும் அதிமுக மலர்கொடிக்கும் அப்படி ஒரு நெருக்கம் என்று கிசுகிசுக்கப்படுகிறது. ஐயையோ சிக்கிட்டோமே என்று மலர்கொடியை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறது அதிமுக தலைமை. அதேவேளை செல்வராஜ் தங்கள் கட்சியில் இல்லை என்று பாரதிய ஜனதா கூறி வந்த நிலையில் தற்போது பாஜகவை சேர்ந்த அஞ்சலை என்பவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுக்கு நெருக்கமானவராம் இந்த அஞ்சலை. தலைமறைவாக இருக்கும் அஞ்சலையை தேடி வருகிறது காவல்துறை. இப்போது அடுத்த கட்டமாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதுதான். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வெப்பன் சப்ளையர் என்று கூறப்படும் ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில மாணவரணி துணைத் தலைவராக இருந்தவராம். அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்கிறார் ஜி.கே. வாசன். இப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் கைதாக வழக்கமான பழிபோடும் அரசியலை செய்ய முடியாமல் தவித்து கிடக்கின்றன அரசியல் கட்சிகள்.